சிறப்பிக்கும் தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். பசுமை என்பது இயற்கையின் பொக்கிஷம். மரங்கள், காடுகள், செடிகள், நதிகள், மலைகள் இவை அனைத்தும் இயற்கையின் ஒரு அங்கமாகும். பாரம்பரியம் என்பது நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலாச்சாரம், மரபுகள், வாழ்க்கை முறை ஆகியவற்றின் தொகுப்பாகும். பசுமையும் பாரம்பரியமும் ஒன்று சேர்ந்தால்தான் சீரான சமூகம் உருவாகும். பசுமையின் பொக்கிஷம். குறிஞ்சியில் மலை வளம், நோயகற்ற மூலிகை தரும். முல்லையில் காட்டு வளம், கனி, கிழங்கு, தேன் தரும். மருதத்தில் வயல் வளம், உணவுப் பொருட்களின் விலை. நெய்தலில் கடல் வளம், கடலொட்டி தென்னை மரம், பாலையிலும் மரிதான சோலை வனம். இந்த பசுமை சூழ்ந்த ஐவகை நிலமும் நமது பாரம்பரியம். நமது முன்னோர்கள் கடவுள் வழிபாடு, திருவிழாக்கள், உணவு, உடை, பாரம்பரியம், கல்வி, தொழில், விவசாயிப்பு ஆகியவற்றை நிலங்களுக்கு ஏற்றவாறு தொகுத்துள்ளனர். நமது முன்னோர்களால் பற்பல நன்மைகள் ஒன்றிணைத்து கொண்டு வரப்பட்டதுதான் நமது பாரம்பரியம். நமது பாரம்பரியம் சங்க காலம் முதல் தற்போதைய காலம் வரை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக 8 திக்கும் வளர்ந்துள்ளது. திருக்குறள் முதல் வீரேக நாயகன் வேள்பாரி வரை அனைத்து உலகமெங்கும் நமது பாரம்பரியத்தை பறைசாற்றிக் கொண்டுள்ளது. அதற்கு ஒரு உதாரணம், பச்சை 12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். நல்ல முத்துச்சுடர் போல நிலவொளி முன்பு வர வேண்டும். அங்கு கத்துக்குயிலோசை சற்றே இருந்து என் காதில் பட வேண்டும். என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலந்தண்டல் வர வேண்டும் என்றால் இந்த ஒரு கவிதையே போதும் நம் தமிழ்நாட்டின் பசுமையையும் பாரம்பரியத்தையும் பறைசாற்றும். அது மட்டுமல்ல, நமது பாரம்பரியத்தை நமது 7 தலைமுறைகளிலே நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் 1ஆம் தலைமுறை, நம் தாய் தந்தை 2ஆம் தலைமுறை, பாட்டன் பாட்டி 3ஆம் தலைமுறை, பூட்டன் பூட்டி 4ஆம் தலைமுறை, ஓட்டன் ஓட்டி 5ஆம் தலைமுறை, சேயோர் சேயோர் 6ஆம் தலைமுறை, பறன் பறை 7ஆம் தலைமுறை. இதுவே நம் தமிழனின் பாரம்பரிய பெருமை. இயற்கையோடு இயங்க பசுமையோடு நாம் பாரம்பரியத்தையும் பேணி காக்க வேண்டும். நீர், நிலம், காட்டு இவற்றை மாசுபடுத்தாமல் நெகிழி உபயோகத்தை தவிர்த்து மோட்டார் வாகன உபயோகத்தை குறைத்து இயற்கைக்கு எதிரான செயல்களை செய்யாமல் நாம் இயற்கையை வழிபட்டு பசுமையும் பாரம்பரியத்தையும் பேணி காப்போம் என்று சூளுரைப்போம். நன்றி, வணக்கம்.